அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எது வின்னர்னு எடுத்துக்கலாம் இந்த போட்டியில்? இல்லை, இந்த வாரம் 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று எல்ஐகே, இன்னொன்று அந்த நட்டி நடராஜன் நடித்த அந்த டிஎன் 2026. நம்ம 2 படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது, அது நியாயமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்ஐகேயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபேண்டசி, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு பெரிய டீமுடைய எஃபர்ட் அது உள்ளார இருக்குது. பார்க்குறதுக்கு விஷுவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 2040 நடக்கிற கதை. சென்னை எப்படி இருக்கும்னு நம்மலாம் இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். விக்னேஷ் சிவனும் இமேஜின் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம். உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த 2 கேரக்டரை டிசைன் பண்ணுது. ஒரு கேரக்டரு செல்ஃபோனே பயன்படுத்தாத ஒரு ஹீரோ, அவனுடைய அப்பா சீமான். அது ஒரு மாதிரி ஒரு பசுமை உலகம், ஆர்கானிக் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கே இந்த கேட்ஜெட் எதுவுமே இருக்காது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர். அந்த குடும்பமே செல்ஃபோனில் மூழ்கி கிடக்கிற குடும்பம். இந்த ஹீரோயினே சின்ன குழந்தையா இருக்கும் போதே செல்ஃபோனை காட்டி செல்ஃபோனை கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணு. 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுவே ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும்ல. ஸோ அப்படி 2 பேருக்குமான ஒரு காதல். அப்புறம் அந்த காதலை கண்காணிப்பதற்குன்னு ஒரு கருவி, அதுதான் எல்ஐகேங்கிற ஒரு ஆப்பு. 2 பேரும் அப்படி கையை அப்படி கோத்தாங்கனாலே இவங்களுடைய காதல் எத்தனை % உண்மையானதுன்னு அந்த கருவி மானிட்டர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் படத்தில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குறை என்னென்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சுவாரஸ்ய குறைபாடு இருக்கும். அதை மட்டும் சரி பண்ணியிருந்தார் அப்படின்னா உண்மையிலே அந்த படம் ஒரு பெரும் வெற்றி படமாக இருந்திருக்கும். ஓகே, பிஆரோட வரிசையில் அது ஒரு பெரிய படமாக இருக்குமா? நிச்சயமா. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 3 படங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் கமர்ஷியலாக ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆகி அந்த டிவைடிங்கான டாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கலெக்ஷன் பெரிய அளவில் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு இதுவும் ஒரு வணிக வெற்றியை கொடுக்குற படமாக தான் இருக்கும். ஓகே, டிஎன் 26 அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நிகழ்கால அரசியல்னாங்க. இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அது. ஆனால் அதை இன்னும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போயிருக்கலாம். இதில் ஒரு நாடகத்தனம் மேலோங்கி இருக்கும். அதனால நம்மளால பெருசாக ஒட்ட முடியல. அதே நேரம் அது விஜய் குறித்த ஒரு படம் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது, ஒரு கான்ட்ரவர்சி. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷனையே கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அது ரஜினியுடைய கதையாக இருக்கும். ரஜினியுடைய கதை. அந்த நடிகன் அரசியலுக்கு வர்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் விஜயினுடைய ரெஃபரன்ஸை எடுத்திருப்பாங்க. அதே நேரம் முழுக்க முழுக்க விஜய் குறித்து கிடையாது, ரஜினி பாதி விஜய் பாதின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் அந்த டைரக்டர் அந்த படத்தை இன்னும் பிரமாதமாக எடுத்திருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டார். ஓகே, விக்னேஷ் சிவன் இன்டர்வியூவில் பேசும்போது தனுஷ் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ரொம்ப நாளாக இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு விக்னேஷ் சிவன் பேச என்ன காரணம்? அதாவது விக்னேஷ் சிவன் இப்போதுதான் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அல்லது பேசுகிற வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இத்தனை நாள் விக்னேஷ் சிவன் எங்கேயுமே ஒரு இன்டர்வியூன்னு உட்காந்து பேசினதே கிடையாது. அவர் குறித்து இப்போ நம்மை போன்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமாம், நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எது குறித்தும் அவர் பேசினதில்லை, பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் எல்ஐகே படத்தில் அவர் பிஸியாக இருந்தார். இன்னொரு பக்கம் ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியமும் தேவையும் அவருக்கு ஏற்படலை. இப்போ உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சுன்னா உடனே பல ஊடகங்கள் அந்த டைரக்டரை தேடி போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்ஐகே வருவதை முன்னிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. முக்கியமாக தனுஷ் குறித்து. தனுஷ் விக்னேஷ் சிவன் குறித்து என்ன கருத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிந்தது தான். இந்த இன்டர்வியூவில் விக்னேஷ் சிவன் தனுஷ் குறித்து என்ன கருத்தில் இருக்காருங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு நியாயமான விஷயம் தானே. எல்லாத்துக்கும் மேலே அந்த 400 ரவுடி தான் படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் ஜாஸ்தியானதில்லை. அந்த கோபத்தில் விக்னேஷ் சிவனுடைய நம்பரையே தனுஷ் பிளாக் பண்ணிட்டார். அதனால தான் இவருடைய தரப்பை அவர்கிட்ட சொல்ல முடியல. ஸோ அதைத்தான் இன்னைக்கு பேட்டிகளில் வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மேடையிலுமே ரொம்ப கண் கலங்கி எல்ஐகேன்றது ரொம்ப டச்சான படம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்கலங்கிலாம் பேசியிருந்தாரு.
அந்த அஜித் படம் மிஸ் ஆனது அவருக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. நிச்சயமாக ஒரு டைரக்டராக அவருக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பு தானே. இப்போ விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான். அவருக்கு கிடைத்த இந்த அட்டென்ஷனுங்கிறது ஒரு நயன்தாராவின் கணவருங்கிற அடிப்படையில் தான் அவர் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்கார். மற்றபடி ஒரு டைரக்டராக அவருடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ நானும் ரவுடி தான், அதுக்கப்புறம் தான் தானா சேர்ந்த கூட்டம் ஒரு படம் பண்ணார், அதுக்கப்புறம் காத்து வாக்கில் 2 காதல். இப்போ அஜித் படத்தை பண்ணிட்டு அவர் சரியாக பண்ணியிருந்தாருன்னா அது எங்கேயோ போயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கையிலிருந்து அந்த படம் மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு மோசமான தோல்வி படமாக மாறிச்சு. அதுதான் விடாமுயற்சி. அவர் என்னன்னா அந்த படம் நமக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பெருசாக யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த வாய்ப்பு போயிடுச்சுங்கிறது அவருடைய பேச்சில் வருத்தமாக வெளிப்பட்டுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி இளைஞர்களுக்கும் அட்வைஸ், அவர் ஒன்று சொல்கிறாரு, ஆனால் அது விஜய் ரசிகர்கள் தான் சொன்னார்னு ஒரு செய்தி போயிட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதை? இல்லை, விஜய் ரசிகர்களை சொன்னார் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்றைய இளைஞர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்கங்கிறதுனால அவர் காமனாக சொல்கிறார், நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க, படிப்பு தான் எல்லாமே அப்படின்ட்டு. இதை ரஜினி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, என் வீட்டில் என்னுடைய பேரண்ட் எனக்கு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா படிப்பு தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த விஷயம். ஒரு மனிதனை உயர்த்துவது படிப்பு மட்டும்தான். ஸோ அதை வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்கிறாரு. இன்றைக்கு படிப்பையெல்லாம் விட்டுட்டு பல பேர் சினிமா தியேட்டரே கதின்னு கிடக்கிறாங்க. விஜய் படங்களுக்கு அது மாதிரி கூடுதலாக இருக்குது. அதனால வந்து விஜய் ரசிகர்களை சொல்கிறதா அர்த்தப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த கேள்வி வந்தது பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பின்னால் இந்த ரசிகர்கள் போகிறது அடுத்த கேள்வி. ஆமாம், ஸோ அந்த சப்ஜெக்ட் ஓடுனதுனால இந்த பதிலே அவர்களுக்கானதான் இது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி புரிந்து கொள்ளப்பட்டாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அட்வைஸ் மற்றவர்களை விட விஜய் ரசிகர்களுக்கு மிக மிக தேவையா இருக்கு. அதனால அது வந்து ஒரு சரியான அட்வைஸ் தானே அது. கண்டிப்பா. இப்போ எடப்பாடியோட பிரச்சாரங்கள்ல அஜித்தோட புகைப்படம் அதிகமா தென்படுது. நிறைய கிஃப்டா கொடுக்கும்போதே அஜித்தும் அவர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த அதிமுகவுக்கும் அஜித்துக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அஜித்குமார் எந்த அரசியலை பத்தியும் பேசுறது இல்லை, அவர் இதுவே இல்லை, அந்த அரசியல் பத்தியும் வர்றது கிடையாது. என்ன காரணம்? அல்ல, இது வந்து ஒரு அநாகரிகமான அரசியல், அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நம்ம பார்க்குற அந்த காட்சிகளை வைத்து சொல்லணும் அப்படின்னா அவர் இது வரைக்கும் அரசியலுக்கு வரலை, வரப்போகிற ஐடியாவும் இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. ஒன்று நடிக்கிறது, இல்லைன்னா கார் ஓட்டுறது, இதுதான் அவருடைய உலகம். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் வருகிற நேரத்தில் அவருடைய பெயரையும் படத்தையும் பயன்படுத்துறது வந்து உண்மையிலே ஒரு பச்சை அயோக்கியத்தனம். அதை வந்து அதிமுக பண்ணுது. அதுக்கு அடுத்து அப்படி பயன்படுத்தப்படுவது தெரிந்து அஜித் அமைதியாக இருப்பதற்குல அதுவும் வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலம் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அறிக்கை கொடுப்பீங்க, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது குறித்தும் உங்கள் தரப்பை வந்து நீங்கள் சொல்லணும்ல, ஏன் சொல்லாமல் இருக்கீங்க? அப்போ மறைமுகமாக அதிமுகவுக்கு நம்ம ஆதரவு இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்படி ஒரு எண்ணம் நம் ரசிகர்கள்ட்ட வரட்டும், அவர்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு விஜயை தோக்க வைக்கட்டும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நமக்கு தோணுதா இல்லையா? விஜய் பிரச்சாரத்திலையும் விஜய் அதுலயும் கொடுக்குறாங்க, அஜித் போட்டோ கொடுக்குறாங்க. இல்ல, அது வந்து மக்களுக்கு தெரியும்ல. அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி, அது எந்த காலத்திலையும் ஒட்டாது. அதுதான் உண்மை. எந்த அஜித் ரசிகனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். ஒரு சில பேர் நான் போடுவேன்னா சொல்லுவாங்க, அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் அதே நேரம் அதிமுக பிரச்சாரத்தில் அஜித்துடைய படத்தை பயன்படுத்துறதுங்கிறது தனி. அப்ப அஜித் மௌனமாக இருப்பதன் மூலமாக அதிமுக அதை கெயின் பண்ண பார்க்குது. இவர் தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு ஆதரவு தர்ற மாதிரியான ஒரு அமைதி காக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. பட் அதே நேரம் அஜித் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும், அஜித்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ வந்து அஜித் அதிமுகவை ஆதரிப்பதாக நீ நினைச்சுக்கிட்டு போய் ஓட்டு போட்டுறாத, அது உன்னை நீயே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். அப்படிதான் எனக்கு தோணுது.